சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னம்மா அது? போகட்டும்னே, இதுங்களெல்லாம் பெத்தெடுத்த சனிய இவதானே. அம்மா இல்லாத பிள்ளைங்களா அந்த அஞ்சும் பதறட்டும். எனக்கு போதும் கையன். என்னாச்சுமா திடீர்னு உனக்கு? கையன், அத்தை உன் நிச்சயம் நல்லபடியா நடக்கணும்னு சரியா சாப்பிடாம இருக்காங்க, அதான் இப்படி ஆயிருக்கு. மா என்னம்மா நீ அப்படிலாம் என் நிச்சயதார்த்தம் நின்னுடுமா என்ன? ஒண்ணும் இல்ல கையன். பாக்குறல்ல என்ன என்னெல்லாம் பண்றாங்கன்னு. இப்ப கூட உன் பேச்ச தட்டக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா நிக்கிறேன். மா நீ சந்தோஷமா இருமா, பயப்படாத. உன் மகன் நிச்சயதார்த்தமோ கல்யாணமோ சூப்பரா நடக்கும். கண்டதையும் யோசிச்சு மனசு குழப்பிக்காத. நாம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுவே அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா உருக்கிடும். மா நீ எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நிச்சயதார்த்தத்துல ஒரு பாட்டு டான்ஸ் தான் நல்லா இருந்திருக்கும். இங்கதான் ஒரே பிரச்சனைவே இருக்கு. டான்ஸ் தானே, ஆரம்பிச்சிடலாமா? அக்கா ரெடியா? கூடி நிக்கிற ஊரு சனோ கொண்டாட போகுதையா. ஜிகிரு ஜிகிரு ஜிகிரே ஜிகு ஜிகிரு ஜிகிரே ஜிகிரு ஜிகிரு ஜிகிரே ஜிகு ஜிகிரு ஜிகிரே. ராசாத்தி ராசாத்தி போகாத சூடேத்தி பாராட்டி சீராட்டி போவேன ஏமாத்தி. மராப்பு போட்ட என் மறி கொழுந்த ஊருக்கு போடணும் கறி விருந்த. பொல்லாத ஆசையெல்லாம் முன்னால கொட்டாய போட. சொல்லாத செய்திகள் நான் சொல்வேனே தம்மாங்கு பாட. ஜிகிரு ஜிகிரு ஜிகிரே ஜிகு ஜிகிரு ஜிகிரே ஜிகிரு ஜிகிரு ஜிகிரே ஜிகு ஜிகிரு ஜிகிரே. ராசாத்தி ராசாத்தி போகாத சூடேதி பாராட்டி சீராட்டி போவேன ஏமாத்தி. உதட்டுக்கு சிரிப்பு, உரலுக்கு இடிப்பு, ஒன்னால ஆனேனே சிவப்பு. உயிர் போனாலும் போகாத நினப்பு. கிடுப்புக்கு மடிப்பு இளமைக்கு வனப்பு உன் மேல உண்டாச்சு மதிப்பு. ரதி தேவினு என்னோட சிறப்பு. மஞ்சள குங்குமம் தொட்ட வையேனே, மல்லிகைப்பூ வாங்கி கட்டி வை. அச்சதட்டோட பொட்டு வை உன் சீதனும் நான் நின்று தட்டி வை. நமக்கு டப்பாங்குத்து நீ ஐயாவோட ஊர சுத்து. எதுமுக்கு கும்மாங்குத்து நீ கூட வந்தாடானே கெத்து. ஜிகிரு ஜிகிரு ஜிகிரே ஜிகு ஜிகிரு ஜிகிரே. ராசாத்தி ராசாத்தி போகாத சூடேத்தி. பாராட்டி சீராட்டி போவேன ஏமாத்தி.
ஆமாப்பா, நேத்து காலையில வரைக்கும் அங்கமுத்து நல்லா தான் இருந்தான். திடீர்னு ரத்த வாந்தி எடுத்திருக்கான். அப்படியே படுக்கையில போய் படுத்து இறந்து போயிட்டான்ப்பா. அண்ணா, மனுஷ வாழ்க்கைய என்ன சொல்றதுன்னே தெரியலண்ணா. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்கிறது இல்ல, அடுத்த நிமிஷம் என்ன வேணா ஆகலாண்ணா. ஆனா அவன் திடீர்னு இப்படி ரத்த வாந்தி எடுத்து செத்ததை நினைச்சதானே ஆச்சரியமா இருக்கு. கடவுளே, என் உயிர் என்னை விட்டு போக போகுதா? என் பசங்களுக்கு நான் இன்னும் எந்த நல்லதும் பண்ணலையே. எங்களுக்காகவே வாழ்ந்த கையலுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அத பார்க்க முடியாம நான் செத்து போயிடுவேனா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. நான் இப்ப ரத்த வாந்தி எடுத்தேன்னு சொன்னா கையில் நிச்சயமா இந்த நிச்சயத்தை நிறுத்திடுவா. எனக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும். ப்ரோ, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு அன்பு. அன்பு நல்லா இருந்துச்சுல. நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். அன்பு, அன்பு, அன்பு நில்றா. என்னாச்சு உனக்கு? ஏன் திடீர்னு இப்படி லூஸ் மாதிரி என்ன அவாய்ட் பண்ற? நீ வேலைக்கு போற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? ஷாலினி ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் கேட்காத. நீ நானும் பேசுறது உங்க அம்மா பார்த்தாங்கன்னா